Hi friends, welcome to my channel. இன்னைக்கு அவியல் எப்படி செய்யறதுங்கிறத வீடியோல பார்க்க போறோம். ஸோ பொங்கலுக்கு இதை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. சைவ விருந்து அப்படின்னாலே நீங்க அவியல் மட்டும் நீங்க செஞ்சா போதுங்க, ஒரு ரிச் லுக்கு கொடுக்கும். கூட ஏதாவது ஒரு பொரியல் மட்டும் செஞ்சா கூட போதும். ஸோ அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அவியல் செய்யறதுக்கு நம்ம நிறைய காய்கறிகள் யூஸ் பண்றோம். ஸோ இதுல இப்ப நான் யூஸ் பண்ணிருக்கிறது கத்திரிக்காய், வாழைக்காய், கேரட்டு, உருளைக்கிழங்கு, அவரைக்காய், பீன்ஸு இவ்வளவும் நான் போட்டிருக்கேங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்க என்னென்ன காய்கறிகள் கிடைக்குதோ அவ்வளவும் கூட நீங்க போடலாம். எது போட்டாலுமே ரொம்ப நல்ல டேஸ்டா இருக்கும். ரொம்ப பேசிக்கான காய்கறிகள்னா இப்ப நான் சொன்ன மாதிரி தாங்க. கத்திரிக்காய், முருங்கைக்காய் வந்து கண்டிப்பா இதுல இருக்கணும். கேரட் இதெல்லாம் நீங்க போட்டுக்கோங்க. சேனக்கிழங்குன்னு சொல்லுவாங்க. நம்ம சென்னை சைடு பாத்தீங்கன்னா கருணக்கிழங்குன்னு சொல்லுவாங்க. அது கூட இதுல போட்டா ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும். அதே மாதிரி காய்கறிகளோட அளவை பார்த்தீங்கன்னா நிறைய காய்கறிகள் எடுக்கிறதுனால எல்லாத்துலேயும் ஒவ்வொரு காய்கறிகள் இல்லை ரெண்டு ரெண்டு எடுத்தாலே இதனோட குவான்டிட்டி வந்து கொஞ்சம் நிறையவே வரும். அதனால நீங்கள் எத்தனை பேருக்கு செய்கிறதுன்னு பார்த்துக்கோங்க. இப்போ நான் எடுத்திருக்க அளவு வந்து 2 பெரியவங்க சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்குங்க. இப்போ காய்கறிகள் வெட்டுறதை பற்றி பார்க்கணும். முருங்கைக்காய் அப்படின்னா இந்த மாதிரி பெரிய சைஸ் அளவுக்கு போட்டுக்கோங்க. பெரிய சைஸ் அளவுக்கு போட்டுட்டு அதை நடு மத்தியில் வந்து நல்லா கீறி போட்டுக்கோங்க கத்தி வச்சு. அப்படின்னா அந்த மசாலாக்கள் எல்லாமே அதில் வந்து நல்லா சேரும். நீங்கள் எந்த குழம்பு செய்யும் போதும் முருங்கைக்காவை இந்த மாதிரி கீறி போட்டிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி எந்த காய்கறி ஆனாலும் இப்போ கேரட்டு கூட பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு பெரிய சைஸாக வெட்டி போடுங்க. அவரைக்காய், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய், இது எல்லாமே கொஞ்சம் நல்ல பெரிய பெரிய சைஸாக நீங்கள் வெட்டி போட்டிங்கன்னா காய்கறி வேகும் போது ரொம்ப குழஞ்சிரவும் கூடாது. அப்படி குழஞ்சாலும் இது வந்து உருளைக்கிழங்கு, ரொம்ப குழஞ்சாலும் இது வந்து பெரிய பெரிய சைஸாக வெட்டி இருக்கிறதுனால அவியல் வந்து பார்க்கறதுக்கு கரெக்டாக இருக்கும். இது வந்து வாழைக்காய். இப்போ காய்கறிகள் எல்லாம் போட்ட பிறகு கருவேப்பிலை வந்து நீங்க ஒரு 4-5 இலைனாலும் கூட சரி, இல்லைன்னா ஒரு கொத்து கூட இந்த மாதிரி பிச்சு அதுல போட்டுக்கோங்க. இதுதாங்க அவியலுக்கு வந்து நல்ல ஸ்மெல் கொடுக்கும். இப்போ நான் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் சேர்த்திருக்கிறேன். சில பேர் அவியலுக்கு வந்து மஞ்சத்தூள் சேர்க்க மாட்டாங்க. ஸோ அது ஆப்ஷனல், உங்களோட விருப்பம் தாங்க. நான் கொஞ்சோண்டு மட்டும் 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்திருக்கிறேன். காய்கறிகளுக்கு தேவையான உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கிறேன். இப்போ அடுத்த முக்கியமானதுன்னு பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து கொஞ்சம் கம்மியாக சேர்த்தா போதும். ஏன்னா இருக்கிற காய்கறிகள் எல்லாமே 10 to 15 மினிட்ஸில் வேகக்கூடிய காய்கறிகள். ஸோ இதை மூடி போட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம பார்க்கலாம். இப்போ மசாலாவுக்கு வந்து தேங்காவும் காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகாவும் எடுத்துக்கோங்க. இதை ரொம்ப பேஸ்டா அரைக்காம லைட்டா கொஞ்சம் கிரைண்ட் பண்ணிட்டு அது கூட சீரகம், 4-5 சின்ன வெங்காயம், ஒரு சின்ன பூண்டு போட்டுக்கோங்க. அதையும் சேர்த்து கொஞ்சம் லைட்டா அரைச்சுக்கோங்க. இப்போ 15 நிமிஷம் கழிச்சு பாருங்க, காய்கறிகள் எல்லாம் ரொம்ப குழையாம கரெக்டா வெந்து வந்திருக்குது. ஸோ இதுக்கப்புறம் தான் நம்ம வந்து மசாலா ஆட் பண்ண போறோம். எல்லா காய்கறியும் நீங்க எடுத்து பார்க்கணும். எல்லாம் கரெக்டா வெந்திருந்ததுன்னா நீங்க அடுத்து வந்து மசாலாவை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நமக்கு எல்லா காய்கறியும் கரெக்டா வந்திருக்குது. ஸோ நான் இப்போ வந்து என்ன செய்ய போறேன்னா அரைச்சி வச்ச மசாலாவை வந்து இது கூட ஆட் பண்ண போறேன். ஆட் பண்ணதுக்கு அப்புறமும் நீங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இப்போ சேர்த்திருக்க மசாலா எல்லாமே நல்ல காய்கறிகள் கூட மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. அவியலை பொறுத்த வரைக்கும் மசாலாக்கு வந்து தேங்காய் வந்து நீங்க எவ்வளோ சேர்த்தாலும் அது ரொம்ப டேஸ்டா இருக்கும். ஸோ அதை பத்தி உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி தண்ணி வந்து சில பேருக்கு கொஞ்சம் கிரேவியா இருந்தா பிடிக்கும், சில பேருக்கு கொஞ்சம் ட்ரையா இருந்தா பிடிக்கும். ஸோ உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் தண்ணி பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆனால் நிறைய தண்ணியை ஆட் பண்ணிடாதீங்க. இப்போ மசாலா ஆட் பண்ணதுக்கு அப்புறமும் ஒரு தடவை உப்பு செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா காரம் இருக்கிறதுனால திருப்பி உப்பு தேவைப்படும். அதனால தேவைப்பட்டா உப்பு நீங்க ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணிட்டும் அது நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கிளறி விட்டுட்டு இதை மூடி போட்டு மூடி வச்சிருங்க. ஜஸ்ட் ஒரு 10 to 15 மினிட்ஸ் போதுங்க. ஏன்னா ஆல்ரெடி வந்து காய்கறிகள் எல்லாமே நல்லா வெந்துடுச்சு. ஸோ நமக்கு இப்போ ஆட் பண்ணின மசாலாவோட ஸ்மெல் மட்டும்தான் போகணும். ஸோ அதுக்கு ஒரு 10 to 15 மினிட்ஸ் போதும். இப்போ தாளிக்கிறதுக்கு அவியலுக்கு வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட் கொடுக்கறது தேங்காய் எண்ணெய் தாங்க. ஸோ அவியல் செய்யும் போது மட்டும் கண்டிப்பா தேங்காய் எண்ணெயில நீங்க நல்லா தாளிச்சு ஊத்துங்க. அது 2 to 3 ஸ்பூன் கூட ஊத்திக்கோங்க. இல்ல உங்களுக்கு பிடிக்கலைன்னா நீங்க நார்மல் கூட நீங்க ஆயில் கூட நீங்க எடுத்துக்கலாம். இப்போ கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு வெடிக்க ஆரம்பிச்சதும் இப்போ வெங்காயம், கருவேப்பிலை 2த்தையும் சேர்த்துக்கோங்க. இது நல்லா ஃப்ரை ஆகி வரணும். இப்போ தாளிச்சதை வந்து அவியல் கூட நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த தாளிப்பும் அவியலும் மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா கலந்தும் விட்டுக்கோங்க.
கலந்து விட்டுட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ் தாங்க நமக்கு அவியல் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ 3 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்க்கலாம். வாவ்! அவியல் கரெக்ட்டா சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க. கரெக்ட்டான பதத்துல இருக்குது. எந்த காய்கறிகளும் குழஞ்சு போகல. ரொம்ப மெஸ்ஸாவும் ஆகல. கரெக்ட்டா வந்திருக்குது. ஸோ இந்த பொங்கலுக்கு உங்க வீட்ல கண்டிப்பா அவியல் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அடிக்கடி செய்வீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.